ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னால் மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், அவர்ஸ், தெயர்ஸ். உடையதுன்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா யாருடையது, என்னுடையதா, உன்னுடையதா, அவனுடையதா, அவளுடையதா, அதுடையதா, இல்லை நம்முடையதா, அவர்களுடையதா, இந்த மாதிரி உடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம். இது வந்து ஓனர்ஷிப்பை காமிக்கும், யாருடையது அப்படின்னு. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மைன் அப்படின்னா என்னுடையதுன்னு அர்த்தம். திஸ் பென் இஸ் மைன் அப்படின்னா இந்த பேனா யாருக்கு சொந்தமானதுன்னா எனக்கு சொந்தமானது. த புக் இஸ் ஆன் த டேபிள் இஸ் யுவர்ஸ். டேபிள் மேலே இருக்க புக்கு யாருடையதுன்னா உன்னுடையது. ஓகே, சிம்பிளாக பொசசிவ் அப்படின்னா உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைன்னா என்னுடையது, யுவர்ஸ்னா உன்னுடையது, ஹிஸ்னா அவனுடையது, ஹர்ஸ்னா அவளுடையது, இட்ஸ்னா அதுடையது, அவர்ஸ்னா நம்மளுடையது, தெயர்ஸ்னா அவர்களுடையது. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ் அப்படிங்கிறது அவனுடையது. த ப்ளூ ஷர்ட் இஸ் ஹிஸ். ஸோ ஹிஸ்ஸுங்கிறது யாருடையது, அந்த ஷர்ட் யாருக்கு சொந்தமானது, அவனுடைய ஷர்ட் அது. அடுத்து ஹர்ஸ். த வாட்டர் பாட்டில் இஸ் ஹர்ஸ். ஹர்ஸ் அப்படிங்கிறது அவளுடையது. ஸோ the bottle is belongs to her. And then it's அப்படின்னா அதோடையது. a cat protects its territory. டெரிட்டரினா அதோட ராஜ்யம்னு சொல்லலாம், அதோட பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸ் யாருக்கு சொந்தமானது, அதுக்கு சொந்தமானது. அவர்ஸ். the playground is ours. நமக்கு சொந்தமானது இந்த playground. theirs. the bicycles are theirs. இந்த பைசைக்கிள் யாருடையதுன்னா அவர்களுடையது.